ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெத்தலையை வச்சு ஒரு ஸ்வீட் டிஷ் ஒன்று பண்ணி காட்ட போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நல்லா வெத்தலையை வாஷ் பண்ணிவிட்டு இப்படி வெத்தலையை நல்லா கிள்ளிக்கோங்க. கிள்ளிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. ஏற்கனவே சூடான பானையில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் 50 கிராம் ரவையில் நான் கட் பண்ணிக்கிற வச்சுருக்க முந்திரிலாம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கொஞ்சம் வறுத்துக்கணும், அப்படின்னா தீயாமல் வருங்க. இப்போ ஃபஸ்ட்டில் காட்டுறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இதில் நான் ஆல்ரெடி பாயில்டு பண்ண வாட்டர் வச்சுருக்கேங்க. 50 கிராம் ரவைக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை வறுத்த ரவையில் வெந்நீர் மிக்ஸ் போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. சிம்மில் வச்சுட்டு அப்புறமா நம்ம வெந்நீர் விடணும். அப்போ தான் நல்லா அது வேகும். இப்போ இந்த லிக்விட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெத்தலை தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் இந்த கன்சிஸ்டண்ட்டில் இது வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி திக்கை சாஃப்டாகுங்க ரவை வெந்து. இப்போ இந்த ஸ்டேஜ் எந்த டம்ளரில் ரவையை அளக்குறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்து. நல்லா ஸ்வீட் சாப்பிட்றதா 2 டம்ளர் போதும், இல்லை திட்டமாக 1.5 டம்ளர் கூட போதுங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/2 ஸ்பூன் நெய்யுங்க. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வெத்தலை கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் நவராத்திரி ஒரு நாள் இதை நீங்கள் நைவேத்தியமாக கூட பண்ணலாம். பாய்.